அம்மா இந்த இடம் தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். நல்லா பாத்துக்க. என்ன எப்படி பண்ணலாம் என்ன பண்ணாங்க பாத்துக்க. ஒருத்தன் குறுகுறுன்னு பாக்குறான் பாரு, என்னன்னு கேட்போம். இவ்வளவு இடம் வாங்கி போட்டிருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அப்படி இல்லம்மா, நம்ம நாளைக்கு புள்ள பிறக்கும், நல்லபடியா நல்லா நிம்மதியா இருக்கணும்ல, எல்லாம் பேர கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் வாங்கி போட்டு. நிஜமாவே இவ்வளவு பெரிய இடத்துல வாங்கி தான் போட்டிருக்கியா? ஆமாமா, அப்புறம் பொய்யா சொல்றேன். என்னால நம்பவே முடியலையே. என்ன காலம் முடியலன்னு இப்படி நினைச்சேன். நான் உங்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறேன் இல்லையா, நீ இப்படி இருந்துகிட்டு எப்படி இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இவ்வளவு பெரிய நிலத்தை நீ வாங்கி. ஆமா, அந்த செட்டியார்ட்ட சீட்டு போட்டிருந்தோம்ல, அந்த பணத்தெல்லாம் திருப்பி போட்டு தான் வாங்கியிருக்கேன். பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நீ வேலி நீ தான் போட்டியா? வேலி கம்பெனி போட்டிருக்கு, எடுத்துறேன்ட்டாங்க. கம்பெனில எடுத்துறேன்ட்டாங்களா? சரி சரி. எது இந்த கம்பு மரம் இருக்கு அது வரைக்கும் நம்ம அந்த புல்லு நாணல் புல்லு இருக்கு பாரு. ஆமா, அது வரைக்கும் நம்ம இடம் தான். யார் மணிங்க? பரவாயில்ல, எவ்வளவு சந்தோஷம். யார் நீங்க? நாங்களா? நாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. எங்க வீட்டுக்காரரு எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி சொந்தக்காரன் யார் தெரியுமா? யாரு? ஏங்க என்ன நம்ம இடம் தானே? என்ன இல்ல, இந்த இடம் யார் இடம் கேட்டேன். ஏன் இடம்? என்ன பண்ண போறிய? என்ன பண்ண போறிய வாங்கி? என்ன பண்ணுவாங்க? வீடு வாங்கி இடம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? இல்ல, என்ன பண்ண போறிய அப்படின்னு. இடம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேக்குற. பிளாட் போட்டு அப்படியே கூறு கூறா போட்டு விற்க போறீங்களா? அது என்னது பண்றோம், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, என்ன பண்ண போறீன்னு கேட்டியா? அதையா கேக்குறேன். என்ன பண்ண போறிய? யோ, நான் எதையாவது பண்ணுவேயா? நான் என் பொண்டாட்டி கிஃப்ட்டுக்கா வாங்கியிருக்கேன். அது உனக்கு என்ன பிரச்சனை? அதை தான் கேக்குறேன். என்ன செய்ய போறீங்க இந்த இடத்துல? யோ, இடம் வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுவோம்? வீடு கட்டுவோம். ஒரு 60 அடிக்கு ரோடு போடுவேன். இங்க 4 வீடு கட்டுவேன், அங்க 4 வீடு கட்டுவேன். என் பிள்ளைங்க, என் பேத்திங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாம் விளையாடும். அதாவது 3வது மாடில ஸ்விம்மிங் பூல் வைப்போம். ஒரே தோட்டமா இருக்க ஒரு கொள்ளைய 10 ஊரா போட்டு, அதுல 4 ரோட்டை போட்டு, அதுல 10 மல்லிகை கடை வச்சு காசு கொடுத்துருக்கோண்டி. காசு கஷ்டப்பட்டு எங்க அப்பா வாங்கின இடமையா? அதுக்கு நான் என்ன நீயா விட்ட? கஷ்டப்பட்டு எங்க அப்பா வாங்கின இடமையா? எங்க அப்பா இடம் வாங்குனாங்க, இது எங்க இடம். இப்ப ஏமா கஷ்டப்பட்டு எங்க அப்பா வேர்வை சிந்தி உழைச்சு வாங்கின இடமா? தம்பி, நாங்க மட்டும் ரோட்ல கிடக்கிறத பொறுக்கி கொள்ளையடிச்சு வந்து கட்டுறோம். ஊரா நைட் ஷிஃப்ட் ஆட்டோ ஓட்டி டிஃபன் கடை வச்சு அதை வச்சு இதை வச்சு சம்பாரிச்சு வாங்கிட்டு இருக்கோம். சும்மா கொடுப்பாங்களா? உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? என்ன மனசாட்சி இல்லையா? எவன் அவன்கிட்ட வித்தது? எவன் நீ என்ன? அவன் என்னைய சொன்ன விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி தாயா வாங்கினேன். அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி தான் வாங்கினேன். எங்க 2 பேருக்கு உங்கள மாதிரி ஆள்கிட்ட வித்து கூறு போட்டு பிளாட் போட போறத கேள்விப்பட்டேன். உனக்கு என்னங்கற? என் மனசு கேட்கலையா? உன் மனசு கேட்டா என்ன? என் மனசு கேட்கலையா? கேட்டா என்ன, கேட்கலனா என்ன? ஏமா அவன் லூசு பையன் எந்திர மாமா. நீ யாரா லூசு பையா? நீதாயா? யாரா லூசு பையா? நாங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்தை பத்திரம் போட்டு அடுத்தவன்ட்ட வித்ததுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட இது பண்ணிட்டாங்க. அவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னோட போய் கேளியா? விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி தாண்டா அவன் வாங்கினேன். அதனாலதான்டா நான் சம்மதிச்சு கையெழுத்து போட்டேன். அவன் வாங்கும்போது விவசாயம் பண்ணாம நாங்க வாங்கும்போது வீடு கட்டுவாங்க. இருமா, இவன் என்னமோ சும்மா விட்டுவாங்க. அவன்ட்ட காசு வாங்குறானயா? காசு வாங்குறடா. இப்போ வருவீங்க நீங்க ஆளாளுக்கு வீட்டை போடா. ஏய், பல்லு முஞ்சம் ஓடுது. அவ்வளவுதான். என்ன விவசாயம் என்ன சாதாரண வச்சிருக்கீங்க நீ? வாடா போடான்ற. மாடு மேய்ச்சமாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்புறம்? உட்கார எடுமா. பரவாயில்லை. இடத்தை கூறு போட வந்த நாய் நீ. யாரு? ஏய், யாரா நாய்கின்னு நீங்கயா? விவசாயம் டேய் ஐயரா. சாவடிச்சு போட்டுருவேன். விவசாயம் எடுத்து காசை வாங்கிட்டானா நாயின்றா தேய்ன்றா. விவசாயம் ஏய், நான் கூறு போடுவேன், சோறு போடுவேன். உனக்கு என்ன? காசு வாங்கினியா இல்லையா? ஓசியில குடுத்தியா? ஓசியில குடுத்தியா? அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு ஓசியில குடுத்தியா? ஐயா, விவசாயம் பண்ண நிலமே வேணும். ஆமா, அதுல பண்ணிக்க போயா. ஏமா லூசாமா நீ? நிம்பாலியா சொன்னா பாரியா பொண்டாடி. மண்டையில பண்ணிக்க போயா. பொண்டாட்டி என்ன பைத்தியமா? ஆறா பார்த்து பைத்தியம்ன்ற. எதுக்கு எடுத்தா சிரிக்குது? லூசா அது? கஷ்டப்பட்டு உழைச்ச இடத்த வந்து விவசாயம் பண்ண போறான்னு சொல்லி வாங்கி விட்டு கடைசியில என்னன்னா அவன் பிளாட் போட்டு வைக்க போறாங்க. அதை வாங்கினது நீ வந்து பிளாட் போட்டு வைப்ப. அப்புறம் இங்க சினிமா தேட்டர் கட்டுவ. அப்புறம் பார்த்தா மல்லிகை கடை வைப்ப. அப்புறம் இங்க பெரிய மால் வைப்ப. வந்து வாங்கி தின்னு. ஏன்டா இங்க சென்னையில இருந்து அங்க உள்ளவங்க அங்கே இங்க வந்து இந்த விவசாய பூமியை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீ விக்க போய் தான் நான் வாங்கணும். நீயா விக்கிற? நீ விவசாயம் பண்ண வேண்டியதானே? என் கஷ்டத்துக்காக என்ன கஷ்டம்னா பேங்க்ல வை லோன் வாங்கு தின்னு சம்பாரி கட்டு வட்டி கட்டு. உன்ன மாதிரி கண்ட புறம்போக்கல அந்த இடத்துல வந்து பிளாட் போடுறதுக்கு நீ பட்டா போட்டு கொடுத்ததானே? நீ பட்டா விவசாயம் பண்ண வேண்டியதானே? ஏன் புறம்போக்கிட்ட விக்கிற? உன்னை நாங்களா கேட்டா? திருட்டு போய் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி இடத்த வாங்கி விட்டு கண்ட புறம்போக்கிட்ட அந்த திருட்டு போயிட்ட போயா. உனக்கு அறிவு இல்ல? எனக்கெல்லாம் அறிவு இருக்கு. எல்லாம் பேசுது.
போற வர நாயெல்லாம் அவன் ஒரு பேசுது பைத்தியக்காரமா எவனாவது நாய் வித்த இடத்துக்கு மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பானா நாய் யோ, பேசினா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாங்களே அவ்வளவு அம்பாடுபட்டு ஒரு இடத்த வாங்கி போட்டா இப்ப என்னடா நான் இடத்த வீடு கட்டலாம் என்ன பிளான் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தா ஏன் இடம் போச்சு விவசாயம் போய் ஏமா அடிச்சுக்கிறேன் அவன் இடம் போச்சு நான் காசு தானே வாங்கினா சும்மா கொடுத்தான் அவன் என்ன சொல்லி வாங்கினான்னா விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லி வாங்கினாமா. இப்ப என்ன செய்யணும் உனக்கு இங்க நீங்க பிளாட் கட்டக்கூடாது. அது சொல்றது நீ யாரு அது சொல்றது நீ யாரு நீ பிளாட் கட்டு. நான் சொல்றது நீ யாரு பிளாட் கட்டு. நீ பிளாட் கட்ட ஆரம்பி. கையெழுத்து என்ன பண்ணுவ நான் முடிஞ்ச பாத்துக்கிறேன். இங்க எனக்கு திரும்பி பாரு இப்பயே போய் என்னால கால் என் பேர்ல கூட நீ நல்ல கட் அவுட் வைக்கிற நீ கட் அவுட் வைக்கட்ட. கண்ணம்மா கட் அவுட்னு வைக்கிற கண்ணம்மா கட் அவுட் அப்ப கண்ணம்மாவே தூக்கிட்டு போயிடுறேன். ஏய் பாப்பா சும்மாடா கண்ணோ தூக்கிட்டு போயிடுவியா யோ இந்த யாவ அடிச்சு போடுவா யாரு கையடியா? கையடியா கையடியா நான் முடியாதவன்னு பாக்குறியா கையை எடுத்துரு. அப்படியே முட்டிய காலி பண்ணி விட்டுருவேன் அது ஒண்ணுக்காக அது ஒண்ணுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். எது ஒண்ணுக்காக அது ஒண்ணுக்காக தான் பொறுமையா இருக்கேன். பரிதாபம் நீ பண்ற காசு வாங்குனீல ஏய். அவங்கிட்ட போய் காசு இழுச்சிட்டு வாங்குனீ ஏய் அப்ப விவசாயம் பண்ற இடம் விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்கின அந்த மடப்பை அவங்கிட்ட போய் கேளு எங்கிட்ட ஏன் வந்து கேக்குற நீ ஏன்டா வந்து பிளாட் கட்ட வர்றப்ப அது இடத்த இடம் வாங்கினா என்ன வேணாலும் செய்வேன் நீ என்ன புதுசா அடிக்க வரியா இந்த இடத்த இரு, கூறு இரு, போறது நான் ஒண்ணு ஆளை என்ன கூப்பிடுறேன், கூறு இரு. போறது ஒன்றா இப்பவே நான் ஆளை போய் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். போய் மச்சான கூட்டமா மச்சான கூட்டமா ஓ மச்சான் வந்தானா உன் மாமா வந்தானா மச்சான கூட்டமா நீ ஊரே வந்தா விட மாட்டேன். மச்சான கூட்டமா இந்த இடத்துல பிளாட் நான் புடிச்சறாமா பாப்படா பாத்துறோமா பாப்படா நான் மச்சான கூட்டமா இது ஏன் ஊரு நான் பிறந்த மண்ணு. மச்சான கூட்டமா ஏய் இந்த நான் பிறந்த மண்ணு இந்த மண்ணுல டேய் நீ பிறந்த மண்ண நீ ஏன்டா வித்த நான் கஷ்டத்துக்காக வித்தேன். நீ கஷ்டத்துக்காக செத்து போயேன்டா கஷ்டத்துக்காக ஏய். ஏன்டா இடத்த விக்கிற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன மரியாதை அவ்வளவுதான் மரியாதை மரியாதை. ஆனா அந்த இடத்துல கூறு போட்டு நீங்க பிளாட் போறேன்னு சொல்லிடா என் மனசு கொதிக்குதுடா எனக்கு. என்ன குதிரை வைக்கிறேன்டா உங்களுக்கு ஏய். டேய் நீ கொண்டு அந்த ஜல்லி இறக்குடா அன்னைக்கு வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. அம்மால இதரே நீ உன் இடத்துலயும் வீடு கட்டுற உன் மண்டையில நான் வீடு கட்டுறேன் ஏய். பாருடா போடா போடா டேய் நான் பாத்துறேன்டா ஏய் பாருடா பாத்துறேன்டா. மெட்ராஸ் வந்து 1000 ஆட்டோ இறக்குறேன்டா டேய் நீ எத்தனை உன்னை சாவு அடிக்காம நான் விட மாட்டேன்டா பாப்போம் லட்சம் ரூபாய் லட்சம் ஆட்டோ இருக்கணும் பரவாடா இந்த இடத்துல நான் பிளாட் போட விட மாட்டேன்டா. டேய் மொட்டை உன்னால முடிஞ்ச பாத்துக்கலாம். யார பார்த்து மொட்டை நீ தானே மொட்டை முடி வச்சிருக்கேன் பாரு உன் மண்டையில எங்கயாவது முடி இருக்கா பாரு டேய் பாரு. டேய் இது கோயிலுக்கு கிடைச்சதுடா. என்ன இது கோயிலுக்கு கிடைச்சது. இந்த இடத்த விக்க போறாங்க. இப்படி இருக்கிற இடத்தெல்லாம் வித்துட்டு கோயிலா போய் பண்டாரமா திருறதுக்கு அடுத்தவன் கஷ்டப்பட்டு பொண்டாட்டியோட இடம் வாங்குவாத வந்து யோ இப்ப வாயில ஏதாவது வந்துட போதியா கையிடு என் கையை பிடிக்க உனக்கு தகுதி இல்ல. என்ன தெரியுது என் கைய அங்க போனாலும் விவசாய நிலத்தை வாங்கி பிளாட் போட்டு விக்கிறேன்னு சொல்லி சொந்தக்காரன் எல்லாம் அடிக்க வராங்க. ஏய் ஏங்க வாங்க போலாம் நம்ம வேலைக்கு போயிடலாம் வந்துருங்க. ஓடுங்க. பணம் கொடுத்த பணம் என்ன பண்றது அடுத்த முறை அப்புறம் போய் பிச்சை எடு. உங்களோட இதே வேலையை திருறீங்களா போய் பிச்சை எடு. போய் நான் பாவம் உங்களை சும்மா விடாதுடா ஏய், போங்கடா. வாடா, கஷ்டப்பட்டு வாய் விவசாயி. வளர்த்தறா. ஏய், விவசாய நிலத்தை விவசாயம் சொல்லி காசை அப்படின்ட்டாங்க விவசாய நிலத்தை யாரா உங்களை பிளாட் போடுறது? இடத்த புடிக்கிட்டாங்க காசை போடா புடிக்கிட்டாங்க போடா. இடத்த காசை புடிக்கிட்டாங்க விவசாய இடத்த பிளாட் போட்டு வைக்கிறீங்களா நீங்க கூறு போட்டு? ஆனா நல்ல மூஞ்சி உனக்கு ஏப்பா உன்னை வச்சு ஒரு வீடு வாங்க பாரு அது எப்படி இருக்கு பாரு நீ வாங்க இது வேற தங்கம் பிளாட் போட்டு வாங்குற வீடு. கண்ணாமுக பிளாட்னு போடுன்னு வேற சொல்ற ஏய்யா, ஐயோ. நீ இடம் இது வாங்குறியே, கண்ணம்மா விவசாய அது. இடமா பிளாட் இது போட்டு கண்ணம்மா இடமா அது. பாத்துக்கல. நான் யோ, நீ போய் வாங்கலாம். கருத்த மாடா இடத்தையும் புடிக்கிட்டீங்க கருத்தமா, அவன் ஒருத்தமா, பாட்டில் எடுத்து மண்டை வளர்ந்து மூஞ்ச பாருவே இந்த பாரியா, நீ வாங்க, ஏன் மூஞ்ச பாக்குற வேற ஏதாவது பாத்து போறியா காட்ட சொல்லு என்னையா நீ ஏய்யா, காட்ட சொல்லியா அட சே, கர்மம் கை கையா. ஏடா, போய் வாங்கலாம். மூஞ்ச பாக்குறேன் காட்ட சொல்லு, மூஞ்ச. தூக்க ஆளு சொல்லு, இறக்க மூஞ்சி சொல்லு. பாரு. நான் கோவத்தை கட்டதான் சொன்னேன் உன்ன மாதிரி தப்பாலாம் பேச மாட்டேன் நான். ஏய் போயா போயா வேலையை பாரியா இடத்த புடிச்சு வாயில போட்டுக்கிட்ட ஏம்மா, நல்லா இருக்கு ஒரு ஏறு ஏம்மா, இங்க பாரு. நீ ஆள் பார்த்தா பேசிக்கிட்டே இருப்ப ஏய், ஏம்மா, அவன் போய் தொலைடா அவன் ஒரு கோவக்காரனா இருக்காமா அவன் கூட வர வேண்டாம் மாமா நான் ஒண்ணு வச்சு ஏய் இடத்த காசு புடுங்க நீ பொண்டாட்டி புடிக்கிட்டு விடுறானோ போலக்க உன்ன நான் வச்சு ஐயோ. மாமா இவன் கூட வர ஐயோ வேண்டாம். ஏய் நான் உங்க ஊருக்காரட என் காசு போனாவே இருக்கட்டும் கண்ணமாவையாவது காப்பாத்திர கண்ணமா அவன் கூட வர வேண்டாம் ஏய் வந்துடுடே.